செட்டிநாடு ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாமா? அதுக்கு அரை உலக்கு கடலைப்பருப்பு, கால் உலக்கு துவரம் பருப்பு 4, 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டிருக்கேன். அதை அரைக்கிறப்ப காஞ்ச மிளகாய் 4, 5 அதோட சோம்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பொடி தான் நான் சேர்த்தது. வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் இது 3த்தையும் அரைச்ச விழுதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை இட்லி சட்டியில் வேக வச்சாலும் சரி, இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும். இட்லி சட்டியில் வேக வச்சிங்க அப்படின்னா பொதுக்குன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஹார்டாக வர வரைக்கும் வேக வைங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து, சோம்பு 2யும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 3ம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4, 5 பல் பூண்டு தனியாக அரைச்சதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உருண்டை சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.